اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله. السلام عليكم ورحمة الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நம்முடைய நிலைப்பாடுகளையும் மற்றவர்கள் நமக்கு எதிராக எடுத்து வைக்கின்ற அர்த்தமற்ற வாதங்கள், மார்க்க அறிஞர்களை உருவாக்கி உலமாக்களை உருவாக்கி முழு தமிழகத்திற்கும் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு ஊர், கற்றறிந்த உலமாக்கள் நிறைந்திருக்கிற இந்த ஊரிலே நாம் இன்று எடுத்து வைக்கின்ற வாதங்கள் எல்லாம் அவர்களுடைய காதுகளுக்கும் நிச்சயமாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஊரிலே உலமாக்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்ற இந்த ஊரிலே, உலமாக்களை எல்லாம் உற்பத்தி செய்கிற இந்த ஊரிலே அவர் சேர்த்து சில செய்திகளை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாய மக்களாகிய நம்மிடையே பலவிதமான கொள்கை குழப்பங்கள், முரண்பாடுகள் சமீப காலமாக அதிகரித்திருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அதிகரித்திருக்கிற நேரத்தில் நம்முடைய பிரச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள், எதிர்க்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், உலமா சபையினர்கள், தப்லீக் ஜமாத்தினர்கள், அதனுடைய மர்கஸ்களை நடத்தக்கூடிய பிரமுகர்கள் எத்தகைய வாதங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறார்கள். நமக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் ஒரு செய்தியை சொல்கிறோம், அவர்கள் வேறொரு செய்தியை சொல்கிறார்கள். நாங்கள் சொல்வதை அவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் சொல்வதை நாங்கள் மறுக்கிறோம். இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது மார்க்க அறிஞர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தாங்கள் சொல்லுகிற அந்த கருத்துக்களுக்கான ஆதாரங்களை உங்களிடத்தில் எடுத்து வைக்க வேண்டும். மாற்று கருத்துடையவர்கள் எதை சொல்கிறார்களோ அது தவறு என்று சொன்னால் இன்னென்ன காரணங்களால் இது தவறு என்று அம்பலப்படுத்த வேண்டும். இதுதான் மார்க்க அறிஞர்கள் செய்ய வேண்டிய, சமுதாய தலைவர்கள் செய்ய வேண்டிய, மார்க்கத்தில் அக்கறை உள்ளவர்கள் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன நடக்கிறது தெரியுமா? நாம இப்படி ஒரு பிரச்சாரத்தை முடித்து விடும் பொழுது, ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது, நம்முடைய கருத்துக்களை பிரச்சாரம் செய்கிற வகையிலே பிரசுரங்களை விநியோகிக்கின்ற பொழுது அவர்கள் என்ன வாதத்தை மக்களிடத்தில் எடுத்து வைக்கிறார்கள் தெரியுமா? எதை எடுத்து வைக்க கூடாதோ அதை எடுத்து வைக்கிறார்கள். எதை எடுத்து வைப்பது மார்க்கத்தில் எந்த விதமான மதிப்பும் இல்லையோ அத்தகைய அர்த்தமற்ற உளறல்களைத்தான் தங்களுடைய வாதங்களாக எடுத்து வைக்கிறார்கள். உங்களிடத்தில் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அந்த கூட்டத்திற்கு நீங்கள் போகாதீர்கள். ஏன் போகக்கூடாது? அவர்கள் அந்த ஊர்ல வெற்றி விட்டார்கள், இந்த ஊர்ல வெற்றி விட்டார்கள். அங்க அவர்களுக்கு தடை, இங்க இவர்களுக்கு தடை. அந்த நாட்டில இருந்து பேக்கப் பண்ணி அனுப்பிட்டாங்க வாதம். ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றது சரி இல்ல அது சொல்லுங்க. இன்னென்ன தப்பான கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று அது சொல்லுங்க. நாங்க சொல்வது எப்படி தவறு என்று இருக்கிறதோ அதை நீங்க ஒரு பிரசுரம் போட்டு நீங்க விநியோகம் பண்ணுங்க. நீங்க ஒரு மேடையை போட்டுக்கொண்டு இன்னென்ன விஷயங்களை தப்பாக சொன்னார்கள் என்று அம்பலப்படுத்துங்கள். அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்க? அவங்கள அந்த ஊர்ல வரைத்தாங்களாம்ல, கும்பகோணத்தில் நுழைய முடியலையாம்ல, இலங்கையிலிருந்து அனுப்பிவிட்டாங்களாம்ல, துபாய்க்கே போக முடியலையாம்ல. இது மார்க்கத்தில் ஒரு ஆதாரமா? ஒருத்தரை விரட்டி விட்டதுனால அது பொய்யா போயிருமா? அப்படி பார்த்தீர்களேயானால் எந்த நபிமார்கள் விரட்டப்படவில்லை.
இவர்கள் மார்க்கத்தை சொல்கிறார்களா, மனோ இச்சைப்படி பேசுகிறார்களா? நபிமார்கள் சொந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்டார்களா இல்லையா? அவர்களுடைய பிரச்சாரம் தடுக்கப்பட்டதா இல்லையா? அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டதா இல்லையா? அபகரிக்கப்பட்டதா இல்லையா? அடித்து உதைத்து சித்திரவதை செய்யப்பட்டார்களா இல்லையா? சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் செய்யப்பட்டார்களா இல்லையா? உங்கள் வாதம் எப்படி? அதெல்லாம் தவறா? வெற்றி விட தவறா போயிருமா? மார்க்கத்தை அறியாதவன், வட்டி வாங்குறவன், பள்ளிவாசலுக்கு வராதவன், தண்ணி அடிக்கிறவன், முட்டாளெல்லாம் சேர்ந்து கொண்டு நாலு ரவுடிகளை விட்டு ஏதாவது ஒரு காரியத்தை தடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் உடனே தப்பா போயிருமா? அது மார்க்க அறிஞர்கள், சமுதாய தலைவர்கள் என்ன வாதத்தை எடுத்து வைக்க வேண்டும்? இவர்கள் பேச்சை கேட்காதீர்கள் என்று சொல்வதாக இருந்தால் இவங்க குர்ஆனுக்கு மாற்றமா பேசுறாங்க, அப்படி எடுத்து புள்ளி விவரத்தை போடுங்க. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்பொழிவுகளுக்கு, சொற்களுக்கும் செயல்களுக்கும் முரணாக செயல்படுகிறார்கள் என்ற ஆதாரங்களை அள்ளி போடுங்க. மக்கள் வர மாட்டாங்க. எதை எடுத்து வைக்கிறீங்க? தடுக்கிறாங்க, விரட்டாங்க, அங்க போக முடியல, இங்க போக முடியல. இது மார்க்க ஆதாரமா? உலமாக்களும் சிந்திக்க வேண்டும், தூண்டிவிடக்கூடிய சமுதாய தலைவர்களும் சிந்திக்க வேண்டும், இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நடுநிலையான மக்களும் சிந்திக்க வேண்டும். ஒரு செய்திக்கு ஏற்படுகிற எதிர்ப்பை வைத்துத்தான் அது சரி தவறு என்று தீர்மானிக்க வேண்டுமா? அப்படி பார்த்தால் நம்முடைய பாபர் மசூதி இடித்து விட்டார்களே, அதனால பள்ளிவாசல் தப்பா போயிருமா? நமக்கு சொந்தமான ஒரு பாபர் மசூதி கொஞ்சம் பேர் சேர்த்து இடிச்சு விட்டாங்க. இப்ப என்ன பண்றது? பாபர் மசூதி இடிச்சு போங்கடா, உங்க மார்க்க சரியா இருந்தா இடிச்சிருப்பாங்களான்னு கேட்க முடியுமா? பாபர் மசூதி இடித்ததால் பள்ளிவாசல் தப்புண்டாயிருமா? நம்ம பிடிச்சி விரட்டிட்டதுனால நம்ம சொல்ல தப்புண்டாயிருமா? அப்ப அசத்தியவாதிகளுடைய கை ஓங்குவதும் சில நேரங்களில் சத்தியவாதிகளுடைய கை ஓங்குவதும் மாறி மாறி நடக்கக்கூடிய காரியம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது பத்ர் போரிலே சஹாபாக்கள் வெற்றி பெறுகிறார்கள், உஹது போரிலே கடுமையான சேதம் ஏற்படுகிறது, அப்படி கலங்கி நிற்கிறார்கள். யாரு? சஹாபாக்கள். என்னடா இது? உஹது பத்ர் போர்ல பயங்கரமான வெற்றி அல்லாஹ் தந்தான், இந்த உஹது போர்ல இவ்வளவு அடி விழுவுத? அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், இப்படித்தான் உலகத்தை நான் அமைச்சிருக்கிறாங்களாம். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை இப்படித்தான் நான் மாறி மாறி சுழல வைக்கிறேன். மேல உள்ளவன் கீழே போவான், கீழே உள்ளவன் மேல போவான், அடிச்சவன் அடி வாங்குவான், அடி வாங்கின திருப்பி அடிப்பான். இப்படித்தான் உலகம் இருக்குமே தவிர இதுக்கு மார்க்கத்தை எடை போடுவதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அப்ப உஹது போர்ல அடிபட்டதுனால, வெட்டுப்பட்டதுனால, 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதானதுனால அது பொய்யா? அது தப்பா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ஒரு தக்துன நபியீன பிகைரில் ஹக், எத்தனை நபிமார்களை அநியாயமாக கொன்று குவித்தீர்கள் என்று கேட்கிறான். அப்ப நபிமார்கள் போய் மார்க்கத்தை சொல்றாங்க, காலி பண்ணி விட்டாங்க, நபிமார்களை கொண்டு விட்டாங்க. என்ன அர்த்தம்? எதிரிகள் கை ஓங்கி இருக்கிறது, நபி கொல்லப்பட்டு விட்டார். நபி கொல்லப்பட்டதுனால அவர் சொன்ன மெசேஜ் தப்பா? அவர் சொன்னது பொய்யா? அவர் பக்கம் போகக்கூடாதா? என்ன மார்க்க நீங்கள் சொல்கிறீர்கள்? உலமாக்கள் பேசுகிற வாதத்தையா நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள்? இது ஒரு வாதம். அடுத்து என்ன செய்வார்கள்? எதுக்கு சொல்றேன்? ஓடித்தனமான வாதங்களை எல்லாம் சிலர் அம்பலப்படுத்தி விட்டு என்ன விவகாரம் அதை பேசுவாங்க. விவகாரத்தை பேசதான் இன்னைக்கு இந்த கூட்டம். வேலூர்ல என்ன விவகாரத்தை பேச வேண்டுமோ அந்த விவகாரத்தை உடைச்சு பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன திசை திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? எங்க பக்கம் எவ்வளவு பேர் தெரியுமா? இவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஊரே திரண்டு இருக்கோம். நாங்க 5 பேர் இருப்பானா? 10 பேர் இருப்பாங்களா? ஊருக்கு 10 பேர் உட்கார்ந்து ஆட்டம் போடுறாங்க. நாங்க எவ்வளவு பேர் இருப்போம்? இதை கேள்விப்படுறீங்களா? ஊர்ல நீங்க ஹக்க மக்கள்கிட்ட சொல்ல போகும்போது நீங்க ஆரம்பத்தில் 10 தான் இருப்பீங்க, 7 தான் இருப்பீங்க. எதிர்ப்பு 700 இருக்கும், 7000 கூட இருக்கும், 70,000 கூட இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? இங்க பாரு 7, இங்க பாரு 70,000. இது மார்க்கமா? இது மார்க்க ஒரு முட்டா பைய சொன்னா பரவாயில்ல, ஒரு மார்க்க அறிஞர்கள் சொல்லலாமா? மார்க்க அறிஞர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்களே, அவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். விரல் விட்டு என்ற சொன்னா பாத்திலா? விரல் விட்டு எண்ணக்கூடியவன் ஒரு கொள்கையில் இருந்தானா தப்பா? ரொம்ப பேர் இருந்தானா அது சரியா? அப்ப எல்லாம் இந்துக்களா மாறிடுங்க.
அண்ணன் ரொம்ப இருக்கிறான், எங்களோட நீங்க ரொம்ப இருக்கிறீங்க, உங்களோட அவன் ரொம்ப இருக்கிறான். இப்ப நாங்க 7 பேரு, சரி, நீங்க 7000 பேரு, அவன் 7 லட்சம் இருக்கிறான ஊர்ல. இப்ப என்ன பண்றது? நிறைய பேர் அங்கதான் இருக்கிறாங்க, வாங்க கோயில போய் சாமி கும்பிடுவோம். அப்படியா? என்ன வாதம்ங்கிறது ஒரு வாதமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளையில நபிமார்கள் வருவாங்களாம். எப்படி வருவார்கள்? சில நபிமார்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். நபிமார்களுக்கு பின்னாடி தானே மக்கள் வரணும். சில நபிமார்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான பேர் வருவார்கள். சில நபிமார்களுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான பேர் வருவார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், பின்னாடி 10 பேர் தான் இருப்பார்களாம். சில நபிமார்கள் வருவார்கள், பின்னாடி 3 பேர் இருப்பார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், பின்னாடி ஒரு ஆள் தான் இருக்கும். சில நபிமார்கள் வருவார்கள், ஓ நபியுன் லைஸமாஹு அஹதுன், ஒரு ஆளுமே கூட இருக்க மாட்டாங்களாம். மறுமை நாள் எழுப்பும் போது ஒவ்வொரு நபியும் தன்னுடைய ஆட்களோடு வா அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டா சில நபிமார்கள் எப்படி வர்றாங்களா? அவர் மட்டும் வந்து நிக்கிறாரு. என்னப்பா என்ன ஆச்சு? 50 வருஷம் நபியா இருந்து என்ன, 200 வருஷம் உன்னை நபி ஆக்கணும், என்ன ரிசல்ட்? ரிசல்ட் நான் தான், யாருமே வரல. நபி சொல்லுவார், அப்படி சொல்லுவாரு, நான் 50 வருஷம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நபி அல்லாஹ்வுடைய தூதர், நம்ம எல்லாம் சொல்லும் போது தப்பு தவறு வந்துடலாம். நபி தவறுமா? இறை தூதர்கள் மாதிரி இஹ்லாஸா நமக்கு சொல்ல முடியுமா? அவ்வளவு தெளிவான முறையில நபிமார்கள் பேசியும் கூட அவர் சொல்ல கேட்டு ஒரு ஆள் கூட இல்லைன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவர் பொண்டாட்டி ஏத்துக்கலன்னு அர்த்தம். குறைஞ்சபட்சம் ஜோடியா வச்சு வரலாம்ல. பொண்டாட்டி கூட ஏத்துக்கல, புள்ள ஏத்துக்கல, அண்ணன் ஏத்துக்கல, தம்பி ஏத்துக்கல, பெத்த அப்பா ஏத்துக்கல. இப்படி எல்லாம் வந்து தாயாச்சு குறைஞ்சபட்சம் வரலாம்ல, என் மகனோட வர்றேன்னு தாய் ஏத்துக்கல. அப்ப நபிமார்கள் போய் மார்க்கத்தை சொல்கிறார்கள், அவர்கள் மாத்திரமே வருகிறார்கள். மறுமை நாள்ல ஒரு ஆள் ஏத்துக்கல, 2 பேரோட வருகிறார்கள், 3 பேரோட வருகிறார்கள். இது எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. இது எதுக்கு சொல்றாங்க? நம்பரை வச்சு தீர்மானிக்க முடியாது. நம்பர் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் நீங்க சொல்ற வாதம் சரியா? உலமாக்கள் என்ன பேசணும்? இது சரி, இது ஆதாரம், இது தவறு, அதுக்கு இந்த ஆதாரம் என்று பேசணுமே தவிர எங்க பக்கம் கூடவா உங்க பக்கம் கூடவா ஓட்டெடுப்பு போடணுமா? இப்படி கேட்பது வந்து மார்க்க அடிப்படையில் இது ஒரு வாதமா? இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வாதமான்னு கேட்கிறேன். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒயின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். இந்த மண்ணுலகில் வசிக்கும் மக்களிலே பெரும்பாலான மக்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உன்னையும் வழிகெடுத்து விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒயின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி, இந்த பூமியில் இருக்கிற மக்களில் பெரும்பான்மை மக்களை பின்பற்றி நீ போனால் உன்னை சேர்த்து கெடுத்து விடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? பெரும்பான்மை எங்க இருக்குது, அதிக தலை எங்க இருக்குது, தலையை எண்ணிக்கொண்டு நீங்கள் சத்தியத்தை தீர்மானித்தால் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பல வசனங்களில் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம்.